மதிமுகவில் நடப்பது என்ன? மௌனம் கலைக்கிறார் மல்லை சத்யா. துரோகி பட்டம் கொடுத்து என்னை வெளியேற்றுவதற்கு சதி நடக்கிறதுன்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு படி மேலே போய் அதுக்கு ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துருந்தா நானே குடிச்சு செத்து போயிருப்பேன் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மதிமுகவில் இருக்கீங்களா? நான் துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற உங்களுடைய பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் மதிமுகவில் இருக்கீங்களா? மறுமலை திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இதில் இருக்கணும். அதிகாரப்பூர்வமாக அவங்க என்னென்னு நீக்கலை. அவங்க நீக்க எதிர்ப்பினால் தான் நான் இருக்கிறேன்னா இல்லையான்றது உலகத்துக்கு தெரியும். பட் என்னுடைய அரசியல் பயணம் என்பது 32 ஆண்டு காலம் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் நான் என்னுடைய 32 ஆண்டு கால வசந்த காலத்தை மதிமுகவில் பணியாற்றியிருக்கிறேன். தலைவர் வைகோ அவர்கள் தான் என்னுடைய அரசியல் முகவரி. குடத்தில் இட்டு விளக்காக இருந்த என்னை குண்டின் மேல் வைத்த அழகு பார்த்தவர் அவர்தான். ஒரு நெடும் பயணத்தை தந்தவர் அவரே. இப்பொழுது துரோகி என்ற பட்டத்தை கொடுத்து முடித்து வைத்து பார்க்கிறார். தலைவர் நல்லவர், தலைவர் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அவரை. இல்லை, தலைவர் நல்லவர், அவரே துரோகி பட்டம் கொடுக்குறாரு அப்படின்றீங்க. அப்போ அது அவருடைய மனசுலேருந்து வர வார்த்தை இல்லையா? 1000 இருந்தால் அவர் என்னுடைய தலைவர். அவர் சொல்லியிருந்தாலும் நான் அவரை மனதார நேசிக்கின்றவன். அவரை என்னுடைய இதயத்தில் வைத்து நான் பூஜிக்கின்றவன். தலைவர் என்ற நிலையிலிருந்து தந்தை என்ற நிலையில் பார்த்தவன் நான். என்னுடைய திருமணத்தை அவர் தான் நடத்தி வச்சவர். என் குடும்பத்தில் 4-5 திருமணத்தை நடத்தி வைத்தவர். உலகமே தலைகீழாக புரண்டாலும் என்னை கைவிட மாட்டார் என்று நான் நம்பியவன். ஆனால் அவரே இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி சமூக விதியில் எனக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்ததை விட நான் அவருக்கு உறுதியாக இருந்தவன். ஒரு விஷம் கொடுத்து என்ன சொன்னிருந்தா கூட நான் குடிச்சு செத்து போயிட்டு இருப்பேன். இல்லை, அது அதீதமான ஒரு வார்த்தையா இல்லையா? அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளே போகிறது வெளியில் வர்றதெல்லாம் சகஜம். நான் செத்து போகிற அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்றீங்களே, எந்த அளவுக்கு அது உணர்வு ரீதியாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? தலைவர் 9ஆம் தேதி பேட்டி கொடுத்தார். இன்னைக்கு 14. கடந்த 5 நாட்களாக நான் நின்று தூக்கத்தை தொலைத்திருக்கிறேன். த டாலஸ்ட் டெமோக்ராட்டிக்ஸ் லீடர் எங்கள் தலைவர். ஒரு உயர்ந்தபட்ச அடையாளத்தை கொண்டவர். அவர் அந்த வார்த்தைக்கு பதிலாக வேற ஏதாவது என்னோட அரசியலை வீழ்த்தணுன்றதுக்காக ஒரு துரோகி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து என்னை வெளியேற்றிருக்கக்கூடாது. அவர் வெளியேற்ற துடிக்கக்கூடாது. உங்கள் மகனுக்கு நான் என்றைக்கும் நான் இடையராக இருந்தவன் அல்ல. அவர் பேசியதையோ அல்லது அவருடைய கருத்தையோ நான் மறுதளித்து பேசியவன் அல்ல. ஆனால் எது நடந்தாலும் அதற்கு நான் தான் காரணம் என்று குற்றச்சாட்டுக்கு தள்ளப்பட்ட காரணத்தினால் இந்த நிலைமைக்கு தலைவரை கடைசியை பேட்டி கூட சொல்லியிருக்கிறார். தலைமை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாம் அவர் செய்த தவறை சுட்டி காட்ட சொன்னார்கள். எனவே நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றார். அப்படின்னா தலைவருடைய உள்ளக்கிடங்கிலிருந்து அது வந்திருக்காது. அவரை யாரோ ஒரு சூழ்நிலை கைதியாக அவரை உருவாக்கி அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதில் துரோகி பட்டம் அப்படின்றது கட்சியிலேருந்து வெளியில் போகிற எல்லாருக்குமே கொடுப்பாங்க. மாத்தையாவோடு மல்லை சத்யாவை ஒப்பிடுறார், எப்படி பார்க்குறீங்க? உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் இது. என்ன அப்படி தாக்குதல்னா, ஒரு பிரச்சனைக்கு ஒரு 4-5 கோணத்தில் பார்க்கலாம். நான் ஈழத்தமிழருடன் போராளிகளுடன் 1984 அவருடன் நான் பழகி வருகிறேன். கடந்த மாதம் நான் லண்டனுக்கு சென்றிருந்த போது கூட தலைவர் பிரபாகரனுடைய தளபதியாக விளங்கிய குமரப்பாவுடைய வாழ்க்கை துணை அவங்க கூட தான் நான் பயணப்பட்டேன். அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்போவே லண்டனுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு விரும்பினாங்க. இல்லை, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்போது அந்த உலகளாவிய அந்த போராளிகள் மத்தியில் எனக்கு இருக்கின்ற அந்த ஒரு நற்பெயரை அல்லது அந்த தொடர்புகளை நான் மேற்கொண்டு எடுத்து செல்ல முடியாமல் செய்வதற்கு உளவியல் ரீதியாக இவர் மாத்தையா என்று சொன்னால் அவர்கள் சிந்திப்பார்கள், ஒருவேளை என்னை தொடர்பு எடுக்க மாட்டார்கள் என்று அவர் நினைக்கிறார். முன்னாள் விடுதலை புலிகள் அல்லது தமிழில் ஆதரவாளர்கள்
இவங்க வந்து மல்லை சத்யாவை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு வைக்கோ நினைக்கிறேன். இந்த தாக்குதலை நான் அப்படி தான் பார்க்குறேன். மாத்தையா பிரபாகரன் என்று சொல்வதற்கு வேற நான் எது வேணாலும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. என்ன என் மேலே குற்றஞ்சாட்டுவதற்கு நான் அறியாமல் கூட ஏதாவது தவறு செய்திருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இதை சொல்வதற்கான காரணம் இது உளவியல் ரீதியான தாக்குதலாக சர்வதேச அதில் உங்களுக்கு சுயலாபம் இருந்தது. மல்லை தமிழ் சங்கத்தின் சார்பாக போனீங்க, மதிமுக சார்பான்னு உங்களை போட்டுக்கல. அப்போ மல்லை சத்யாவை வெளியே தெரிய வச்சுக்கணும் லண்டனில் போய், அப்போ உங்களுக்கு அதில் ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னன்னா, தலைவர் வந்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக நடைபயணம் போயிருக்கிறார். மதுரை துவங்கி தேனி வரையில் அங்கே வந்து முல்லை பெரியாருக்கு நடந்திருக்கிறாரு, நீட்டினுக்காக நடந்திருக்கிறாரு, காவிரி படுகையில் வந்து பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. அங்கெல்லாம் கட்சி கொடியே கட்டக்கூடாது, கட்சி விஷயங்களை பேசக்கூடாது என்று வலியுறுத்தியவர் தலைவர் வைகோ அவர்கள். அந்த நாகரிக அரசியல் இருக்குதுல்ல, அந்த நாகரிக அரசியலில் நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து அரசியல் கட்சிகள் செல்கின்ற மாநாட்டுக்கு செல்லலை. அரசியல் கட்சி மாநாடுகள் நடக்கின்ற போது நான் கட்சியுடைய பிரதிநிதியாக அங்கே சென்று நான் மதிமுக பற்றியோ தலைவர் வைகோ பற்றி பேசாமல் இருந்திருந்தால் அது தவறு, நிச்சயமாக தண்டனைக்குரியது. மல்லை தமிழ்ச்சங்கம் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய ஆசிய கண்டத்துடைய தலைவராக நான் இருந்த போதும், நான் செல்லுகின்ற போது, நான் இப்பொழுது சென்ற போது உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் ஈழத்தமிழ் 108 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு நிலப்பரப்பை வாங்கி அங்கே பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். அங்கே நடந்த திருவள்ளூர் சிலை திறப்புழாவில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு நாங்கள் பேசுகின்ற போது கூட உங்களுக்கு அவர்களை பற்றி பேசுனீங்க. தலைவருக்காக தான் பேசினேன். அவர் ஈழத்தமிழுக்கு என்னெல்லாம் செய்தார், 19 மாதம் சிறையில் இருந்தார், பொது வாக்கெடுப்பு தலைமையிட்ட சொல்லிட்டு போனீங்களா? ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட சொல்லாமல் நான் எங்கேயுமே போனதில்லை. என்னுடைய நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு புத்தகத்தில் கூட அவருடைய வாழ்த்து எல்லாம் இருக்கும். தென்னாப்பிரிக்கா சென்ற போது அவர் தந்திருக்கிற வாழ்த்து, பிரான்ஸ் நாட்டுக்கு சென்ற போது கூட தலைவரிடம் சொல்லி அவர் எனக்கு புத்தகம் கொடுத்தார். வீரயோனாகன் வேல்பாரின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்து பிரான்ஸ் நாட்டு பயணத்துக்கு பயன்படுத்திக்க அப்படின்னாரு. எனக்கு அங்கே கொடுத்த நினைவு பரிசெட் வந்து இங்கே மாநாட்டில் அது காட்டி மகிழ்ச்சி அடைந்தார். அதற்கு மேலே ஒன்று சொல்கிறேன், அங்கே மாவீரர் நெப்போலியனுடைய கல்லறை இருக்குது பாரிஸ் நகரத்தில். அங்கே அந்த பொக்கே வைக்கின்ற போது கூட மதிமுக கொடி போட்டு என்னோட விசிட்டிங் கார்டோடு தான் நான் நினைவிடத்தில் வச்சிருக்கிறேன். எந்த இடத்துலையும் நான் அவர் விட்டு கொடுத்ததில்லை. எல்லா இடத்திலும் நூலகங்களுக்கு 10 புத்தகத்தை கொடுப்பேன். நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த 10 புத்தகத்தில் அவருடைய புத்தகம் ஒன்றாக இருக்கும். 32 வருஷம் ஒன்றா பயணிச்சிருக்கேன், வைகோவுடைய உயிரை காப்பாற்றியிருக்கேன். இன்னும் சொன்னால் அவரை உயிரை காப்பாற்றினதுக்கப்புறம் அவரே சொன்னார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அதே வைகோ உங்கள் மேலே துரோகி படத்தை வைக்கிறார். அதே வைகோ இன்னும் வந்து கட்சியிலேருந்து வெளியே போனவங்களோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு. மல்லை சத்யா மதிமுக இந்த இரண்டுக்குமான தொடர்பை முடிஞ்சிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது அவங்க தான் முடிவெடுக்கணும். மறுமலை திமுகவுடைய தலைமை கழக நிர்வாகிகள், உயர்நிலை குழு குறிப்பு ஏற்கனவே பல மாவட்டங்களில் சகோதரர் துரை வைகோ அவர்கள் துரை சொல்லி பல்வேறு மாவட்டங்கள்லாம் தீர்மானம்லாம் போட சொன்னாங்க என்னை நீக்க சொல்லி. இப்போ இன்னும் 2-3 இப்போ என்னோட இந்த பேட்டி ஒளிபரப்பானதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 மாவட்டங்களில் தீர்மானம் போட்டு நீங்களா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்களா? மதிமுகவுடைய நிலைப்பாடுகள் அப்படி தான் இருந்திருக்குது. சிலர் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்க வெளியேற்றுவாங்க. கட்சியோடைய சார்ட்டர்ட் மெம்பர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர் மிகப்பெரிய நெருக்கத்திற்குள்ளாகி மனவேதனைப்பட்டு தான் அவர் வந்து தற்கொலை செய்துகின்றார். அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. அதுபோல் ஒரு சூழலுக்கு தள்ளுவாங்க. நான் அண்ணன் கணேசமூர்த்தி மேலே நான் தற்கொலையெல்லாம் செய்து கொள்ள மாட்டேன். நான் வந்து என்னை போராட்டக்காரனாக போராளியாகவே என்னை தலைவர் வைகோ அவர்கள் உருவாக்கியிருக்கார். நான் போராடுவேன். இந்த நெருப்பு வளையத்திலிருந்து நான் நிச்சயம் மீண்டு வருவேன். ஆனால் வெளியில் போனவங்க கூட தொடர்பு கொள்கிறாரு கட்சி விட்டு நீக்கப்பட்டவர்கள் சொன்னால் மறுமலை திமுக எப்படி உருவாக்கப்பட்டது? எங்கள் தலைவர் வைகோவுடைய அரசியல் நலனுக்காக கலைஞரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். எனவே அவர் கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்சி வந்து இங்கே அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, மேலே காங்கிரஸ் நரசிம்மராவ் ஆட்சி, உளவு தந்த பிரிவின் பிறகு தான் இது வருது. கட்சி நடவடிக்கை எடுக்குது அவர் மேலே. கட்சி நடவடிக்கை எடுக்கும்போது சொல்லப்படுகின்ற வாசகம் இது மாதிரி வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி சொன்னதற்கு பின்னாலும் அணிவகுத்து வந்தவர்கள் தான் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள். இதை நம்பி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒன்று நடந்தால் ஒன்று, மற்றவங்க நடந்தால் ஒன்றா? நான்
சித்தாந்த ரீதியாக மாறுபட்டிருக்கா? இன்னைக்கு வெளியில போனவங்க முத்துரத்னமோ மற்றவர்களோ இவங்க வெளியில போயிட்டு இன்னொரு கட்சியில சேர்றாங்க, திரு வைகோ அவர்களை அவதூறு பண்றாங்க. அவங்க வந்து ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி வரைக்கும் மல்லை சத்யாவோட தொடர்பில் இருந்தாங்க. அப்போ மல்லை சத்யா சொல்லி வெளியில போனாங்களோ அப்படின்னு இடத்துல துரோகி படத்தை வைக்கிறேன். இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் கூட நான் தான் எடுத்துமே அறிவாலயத்திலே தளபதி முதலமைச்சர்கிட்ட நான் தான் எடுத்து விட்டுன்னு கூட சொல்லிட்டு வராங்க. இப்போ செய்தி என்னன்னா, நான் 20ஆம் தேதி தான் லண்டன்லேருந்து வரேன். 21ஆம் தேதி ஈரோடு பயணமாக வரேன். மாவட்ட செயலாளர் அண்ணன் முருகன் அவர்களும் மாவட்ட செயலாளர் கோபால் அவர்களும் தான் கார் அனுப்புகிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். அங்கேருந்து தலைவர் தங்கியிருக்கின்ற அண்ணன் பூங்கொடி சாமி அவருடைய ஹோட்டல் ரிஜென்ஸில் தான் அங்கே தங்குறேன். முடிச்சுட்டு தலைவரை பார்த்துட்டு 2:30 மணிக்கெல்லாம் ஏறக்குறைய 2:30 மணிக்கெல்லாம் பொதுக்குழு முடியுது. நான் இரவு முன்பதிவு பண்ணி வச்சுருந்தேன். சரி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சதாப்தியில் 4:30 மணிக்கு டிக்கெட் எடுத்து 10 மணிக்கு இங்கே வந்து சேர்றேன். வரும்போது மூத்த வழக்கறிஞர்கள் நன்மாறன் அவர்கள், அண்ணன் பிரியகுமார் அவர்கள்லாம் பயணத்தில் பேசிட்டு வரோம். மறுநாள் என்னுடைய நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அவர் போய் சேர்றாரு முத்துரத்னம். இங்கே எங்கே நான் 2 நாள் அவர் கூட சேருவதற்கு முன்பாக 2 நாள் நான் பயணம் செய்தேன்றது எந்த விதத்தில் நான் அவதூறு பரப்பு. மல்லை சத்யாவே திமுகவோட இப்போ நெருங்கின தொடர்புக்கு உள்ளாயிட்டாரு. திமுக சொல்லி தான் அவர் செயல்படுறாருன்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். மல்லை சத்யா போய் தான் அங்கே வந்து திமுக வந்து ஒரு பெரிய பலமான கட்சியாக இருக்குன்ற அவசியம் இல்லை. கோடிக்கணக்கான தொண்டர்கள் அவங்க கிட்ட இருக்காங்க. மல்லை சத்யாவா மதிமுகவா என்று எடுத்தால், மதிமுகவால் திமுகவுக்கு தேர்தலின் போது சில லட்சம் வாக்குகள் கிடைக்கும், வெற்றி பெறுவார். இது வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஆட்சி இப்போ திமுகவுக்கும் அதிமுகவான வாக்கு வித்தியாசம் பாருமா சில லட்சம் ஓட்டு தான். அப்போ அந்த சில லட்சம் ஓட்டை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி இழக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் இது இட்டுக்கட்டிய போய் என்ன ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்ல வராங்க, தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதில் வந்து ஒரு விதத்தில் நான் திராவிட இயக்கத்திலிருந்து வளர்ந்தவென்ற காரணத்தினால் அது ஒரு விதத்தில் நான் மகிழ்ச்சியோ பெருமையோ கொண்டாலும் சொல்லுகின்ற நபர் என்னை திமுக ஸ்லீப்பர் செல்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை, சொல்லுகின்ற நபர் என்னை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிக்கிட்டே வரார்ல, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காவி சிந்தனையாளர், வலதுசாரி சிந்தனையாளர். இன்னும் அதிகப்படியாக சொன்னோம்னா அவர் சங்கி. பிஜேபியோடைய ஸ்லீப்பர் செல் தான் என்ன இந்த இதை சொல்லிட்டு இருக்கிறார். வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய விசுவாசம் சொல்லி, எவ்வளவு அழைப்புகள் வந்த போதும் அதை மறுதலிச்சு இருந்தவருக்கு ஏன் 3 வருஷமா இந்த பிரச்சனைகள்? சரியான கேள்வி இது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக வழக்கறிஞர் பாலாஜி என்றவருடைய தோழர் உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞராக அவருடைய திருமணம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் நடக்குது. அந்த திருமணத்திற்கு நான் சென்றபோது காலையில் ஒரு பத்திரிகை செய்தி பார்க்குறேன், தினத்தந்தி பத்திரிகை செய்தி பார்க்குறேன். ஒரு சின்ன காலம், துரை அரசியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தந்தி பத்திரிகையில் தான், தினத்தந்தியில் தான். நான் அதை படிச்சுட்டு போகும்போது தலைவர் வைகோவுடைய மகன் துரை என்பதற்காகவே அவருடைய அரசியல் அபிலாஷைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? நியாயமான காரணம். ஒரு பிரச்சனை நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று சித்தாந்த ரீதியாக பார்ப்போம், இன்னொன்று அந்த அரசியல் ரீதியாக பார்க்கணும். கொள்கை, அரசியல். கொள்கை ரீதியாக அது எதிர்நிலையில் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் வருவதை நான் வரவேற்கிறேன். நான் மணமக்களை வாழ்த்தி விட்டு பேசுகின்ற போது சொன்னேன், தந்தி பத்திரிகையில் இது மாதிரி வந்திருக்குது, துரை அரசியலுக்கு வரணும்ட்டு. அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நான் வழிமொழிகிறேன், அவர் வரணும்னு நான் பேசினேன். வருவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுமையானால் என்னுடைய துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கூட நான் விலகிட்டு அவர் கொடுக்குறேன்னு சொன்னேன். இதில் என்ன துரை வைகோ வரவேற்றவர் நீங்க? ஆமாம். உங்களுக்கு துரை வைகோக்கு என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடந்த போது கூட 106 பேர் பங்கேற்ற நிர்வாக கூட்டத்தில் 104 பேர் வாக்களித்தாங்க ஆதரவா. என்னுடைய வாக்கை அவர் வரணும்னு டிக் பண்ணிட்டு தேர்தல் அதிகாரி வந்தியத்தேவன்கிட்ட காட்டிட்டு தான் நான் போட்டேன். தலைவர்கிட்ட கூட சொன்னார், ஏன்னா ஒருவேளை என் மேலே எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதற்காக. எனக்கும் சகோதரர் துரை அவர்களுக்கும் இதுவெல்லாம் அவர் கூட தனியாக நின்று கூட பேசுனது கிடையாது. கொஞ்ச நாள் முன்ன ஒரு தனிமையில் கொஞ்ச நேரம் பேசணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு அவருக்கும் பேசி கிடையாது. எது அவர் தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா? ஆமாம், அதுக்கு முன்னே நான் பேசுனது கிடையாது. ஏன்னா ஒரு எச்சரிக்கை அவருடைய நண்பர்கள், அவருடைய உடன்பர்கள் தோழர்கள்லாம் சொன்னாங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, அவர்கிட்ட அரசியல் வர ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் அவர் வரணும்னு சொல்கிறீங்க. அவர் வந்து தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார், அவருக்கு ஆலோசனை சொல்லுவது பிடிக்காது, தன்னை விட அறிவாளி யாரும் இல்லைன்னு நினைப்பார். நண்பர்கள் சொன்னது.
நான் என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் வரணும்னு நான் சொன்ன அந்த தீர்மானத்திலையும் அந்த வாக்கெடுப்பில் நான் பங்கேற்கிறேன். இப்போ எங்கே செய்தி வருது அப்படின்னா, வரவேற்கணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நடந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் கடுமையாக கண்டனத்துக்குள்ளாக்கப்பட்டேன் தலைவர் வைகோ அவர்களால். நான் எங்கே தவறு பண்ணன்றது அப்போ தான் எனக்கு தெரியுது. அந்த தவறு என்ன அப்படின்னா, மல்லை சத்யாவோட வகிக்கின்ற துணை பொதுச் செயலாளரை பொதுச் செயலாளர் பதவியை எப்படி துரை வைகோ ஏற்றுக்கொள்ள முடியும்? துரை வைகோவும் சத்யாவும் ஒன்றா? துரை மல்லை சத்யா அந்த பொறுப்பை இருந்து விலகினார்னா அவர் சார்ந்த இன்னொரு பட்டியலினத்தை தான் அந்த பொறுப்புக்கு வர முடியும். அப்போதான் என்னுடைய தவறை உணர்ந்தேன். எவ்வளோ பெரிய தவறு நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பெருந்தன்மையாக அந்த பதவிக்கு அவர் வரணும்னு நினைக்கிறீங்க. வெளிப்படைத்தன்மையான ஒரு பேச்சு அது. ஆனால் எனக்கு உள்ள எந்த காழ்ப்புணர்வும் இல்லை. அவர் வரணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர் பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதிர்ச்சி. அதற்கு பின்னால் இன்னை வரையிலும் நான் எதையும் இது குறித்து எந்த கருத்தும் எங்கேயும் பதிவிட்டது. இன்னைக்கு நீங்கள் மன ரீதியாக வெளியில் வந்துட்டீங்க. இன்னைக்கு மௌனம் கலைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வெறும் கட்சி ரீதியான பிரச்சனையை தாண்டி உங்களுக்கும் துரை வைகோவுக்கும் வேறு என்ன பிரச்சனை? இந்த 3 வருஷத்தில் என்னென்ன இடையூறுகள் செஞ்சார்? நீங்கள் சமீபத்தில் கூட நம்ம ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு போய் நான் ஒரு மலர் உரை வச்சுட்டு வெளியே வருகின்ற போது இயக்குனர் ரஞ்சித், இயக்குனர் மாரி செல்வராஜ், திருமுருகன் காந்தி, அப்புறம் உதயகுமார் இவங்களாம் இருந்தாங்க. நான் போய் அவங்க கூட சரி தோழர்கள் இருக்காங்கன்ட்டு போய் அவங்களாண்ட பேசிட்டு வரும்போது அதை சமூக வலைதளத்தில் போட்டேன். அது குறித்து கடுமையான விமர்சனம் வந்தது. அது தலைவர் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அந்த தோழரை. இது மேலே நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அது சாதி ரீதியில் நான் எங்கள் துறை போனால் சாதியின் அடையாளம் குத்துவீங்களா அப்படின்னு. இதில் என்னென்னா, சமூக நீதி என்பது எங்கே பாதிக்கப்பட்டவர் நம்ம குரல் கொடுக்கணுன்றது கூட புரிதல் இல்லாமல் அவங்க பதிவிட்டாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பதிவு ஒரு தம்பி பெரியார், அண்ணா, தலைவர் வைகோ என் படத்தை போட்டான். அவன் இப்போ போடல, கொஞ்ச நாளாகவே அது போட்டு அது கிடக்குது. எப்போவோ போட்டதை இப்போ எடுத்து இன்னொரு தம்பி போடுறாரு. பெரியார், அண்ணா, வைகோ, துரை இதை ஏற்றுக்கொள்ளவர்கள் மறுமணி திமுகவில் இருக்கலாம், இல்லைனா வெளியேறலாம் அப்படின்றாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, 32 ஆண்டுகள் அல்ல 300 ஆண்டுகள் ஆனும் நீங்கள் இப்படி தான் எங்ககிட்ட அடிமையாக இருக்கணும்னு பதிவு பண்ணுறாரு. இது திராவிட இயக்கம். எனக்கு எதிர் சிந்தாந்தத்தில் இருக்கிற பாஜக அதை போடலை. கருத்தில் ரீதியாக முரண்பட்டு இருக்குங்கிறத போடலை. சமூக நீதி பேசுகின்ற திராவிட இயக்கத்தில் இருக்கணும் இப்படி போடலாமா என்று நான் பதிவிட்டேன். இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்குது. இதில் அந்த மாமன்னன் திரைப்படம் குறித்துலாம் நான் பதிவிட்டிருந்தேன். இது இந்த திரைப்படம் போல இருக்குது என்று சொன்னது அவர் நினைக்கிறார் நான் அவரை குறித்து தான் பதிவிட்டவருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை. இவரே அவங்களுக்காக வக்காலத்து வாங்குறாரு அப்படின்னும் போது புரிகிறது. இது ஏதோ ஒன்றை நோக்கி அவர்கள் நகர்த்துகிறார்கள் புரியுது. உளப்பூர்வமாக நாளைக்கு இந்த தலைமை பதவிக்கு துரை வைகோ வரல அப்படின்னா மல்லை சத்யா வந்திருப்பாரு. இன்னைக்கு துரை வைகோ வந்ததால மல்லை சத்யாவுக்கு இடம் இல்லை. இந்த அதிருப்தி தான் இப்போ வெளிப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா? என்ன, கடந்த 2023ஆம் ஆண்டு இப்போ இருக்கிற தலைமை நிர்வாகிகள் தேர்தல், கட்சியோட தேர்தல் இருக்கு இல்லைங்களா, கிளைக்கழக தேர்தல், ஒன்றிய நகர பேரூர் நகர செயலாளர் தேர்தல், தலைமை செயற்குழு பொதுக்குழு தேர்தல், இப்போ இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், பொருளாளர், இந்த தேர்வு நடக்குது. ஒரு நாள் தலைவர் 2023 மே 22ஆம் தேதி தாயத்துக்கு வர சொல்லி இது பட்டியல் காட்டுறார். இதெல்லாம் போட்டிருக்கோம். துணை பொதுச் செயலாளராக நீங்கள் இருங்க. போன முறை 3 பேர் இருந்தது, கூடுதலாக 2 பேர் சேர்த்து 5 பேர் ஆக்க போகிறோம். அறிவிச்சிடலாமான்னு கேட்கும்போது நான் அவர்கிட்ட கையெழுத்து கும்பிட்டேன். ஏன் கையெழுத்து கும்பிட்டு என்ன அப்படின்னாரு, நான் துணை பொதுச் செயலாளராக நான் இருக்க விரும்பலை. உங்களுடைய தொண்டனா நான் கடைசி வரையில் இருக்கிறேன். கடந்த அப்போ 1 வருஷமாக சூழல் சரியில்லை. நான் எதுக்கு எடுத்தாலும் நான் குறிவைக்கப்படுகின்றேன். துரை வைகோ வந்ததுமே இது நடக்குது. இந்த ஒரு ஆண்டு துவங்கிடுச்சு. அப்போது குறிவைக்கப்படுறேன். அப்போது நான் இதில் பயணிக்கிறது நல்லா இருக்காதுண்ணா. அதால் அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக இருக்கும். அதால் நான் உங்கள் கூட நான் இருந்துட்டு போயிடுறேன். அது காலம்புள்ள உங்கள் கூட இருந்துருவேன். இந்த பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய சமாதானங்கள் ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அது நடந்து விருப்பம் இல்லாமல் தான் தலைவருடைய வற்புறுத்தின் பேரில் நான் கையெழுத்து போட்டேன் அந்த வேட்புமனுவில். அந்த வேட்புமனு கட்டணத்து கூட தலைவர் தான் தன்னுடைய பெட்டியிலேருந்து 50,000 ரூபாய் எடுத்து இது எனக்கும் சத்யாவுக்கும் 25,000 25 வேட்புமனு கட்டணும்னு கட்டினார். முடிஞ்ச பிறகு தலைவர் பேசுகின்ற போது சீக்கிரம் தேர்தல், எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தலாம் வருது, ஒரு நல்ல நிலையை நான் உங்களை கொண்டு வருவேன், நீங்கள் கூட விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது
நான் சொன்னேன், எனக்கு இந்த போய் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்குறது என்னால் முடியாது, என்கிட்ட பணம் கிடையாது, நான் ஏற்கனவே நிறைய கடன்காரனாக இருக்கிறேன். இதுவரை நான் வந்து மெரிட்டில் ஓடியாந்தவன், புது வண்டி வச்சுருந்தேன், இப்போ வந்து நான் பழைய கார் வச்சு நான் சுற்றிட்டு கிடக்கிறேன். அதனால் எனக்கு இது வேண்டாம். வாய்ப்பு இருந்தால் எதிர்காலத்தில் ராஜ்யசபா எம்பி, ஏன்னா விரும்பினது பணியாற்றணும். ஒரு அதை ராஜ்யசபா பற்றின செய்தி வந்துச்சு. வைகோ இருந்த இந்த ராஜ்யசபா பதவிக்கு மல்லை சத்யா ஆசைப்படுறாரு. இதை துரை வைகோ தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கே தான் பிரச்சனை தொடங்குது. 32 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறோம். ஒரு நாடாளுமன்றத்தில் போய் பணியாற்றணுன்றதுல விருப்பம்ன்றதுல என்ன தப்பு? அது இன்னைக்கு வைகோ இருக்க பதவியில் வைகோக்கே திமுக கொடுத்திருக்கக்கூடிய சீட் அதுவே முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கேட்டேன், வாய்ப்பு இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா என்னால் போய் களத்தில் நிற்க முடியாது, நான் கடன்காரனாக இருக்கிறேன். எம்பி தேர்தலில் டாக்குமெண்ட் வச்சோம், அந்த டாக்குமெண்ட் மீட்க முடியல, அதை அப்படியே பணம் வாங்கணுங்கிட்டே அதை அப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் மீதி பணம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ 2021க்கு பணம் பத்தாம போது தலைவர்கிட்ட கேட்குறேன், என்கிட்ட பணம் இல்லைன்றாரு. அதுக்கப்புறமும் என்னுடைய டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தோம், இன்னவரில் அது மீட்கலை. என் கையில் எப்பவுமே பிராஸ்லெட் கோல்டில் இருக்கும், வெள்ளியில் இருக்கும், அதில் தலைவர் பேர் இருக்கும், என் கையில் மோந்தரம் இருக்கும், செயின் இருக்கும், என் மனைவி நகை, இதெல்லாம் எப்பவுமே அடமானம் வச்சுருக்கோம். ஆனால் பாதுகாப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா தங்க விலை உயர்ந்துன்னு இருக்குதால அது இன்னும் இருக்குது, இல்லைன்னா அதுவும் முழுகி போயிருக்கும். இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் நிற்க முடியாது. சரி, வாய்ப்பு தலைவரே விரும்புகிறார்ல, நான் அவரிடம் கேட்ட ஒரே ஒன்று ராஜ்யசபா உறுப்பினர் மட்டும் வாங்கி. ஸோ ராஜ்யசபா உறுப்பினர் பதவி நீங்கள் கேட்டதை தலைமையில் இருக்கவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்புன்றதை விட இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு எதிராக கொஞ்சம் பேர் இப்போ ஒரு நகர்கள் பெயர் பண்ணுறது போன்றதெல்லாம் வந்துட்டு இருக்குதால அது நடந்துட்டு இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் தலைவருக்கு எனக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சார். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருப்பார். கடைசியாக கூட திருச்சியில் நினைக்கிறேன் உங்களையும் துரை வைக்கவும் கையை பிடிச்சி சமாதானப்படுத்தி சென்னையில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? 2 பேரும் சமாதானமாக கையெல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி நடந்தது தலைவர் தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. இடையில கூட நான் லண்டன் போகும்போது அவர் வந்து துபாய் போகிறார் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. விமான நிலையத்தில் சந்தித்தோம், கை கொடுத்து அவருக்கு என் நண்பர் கூட அங்கே ஒரு ஹேண்டிகிராஃப்ட் கடை வச்சுருக்கு, அவர் கூட அவர் அறிமுகப்படுத்தி அவர் கூட ஒரு ஷால்லாம் போட்டு அது கூட நான் முகநூலில் பதிவு பண்ணுறேன். நான் போயிட்டு 5 நாள் போயிட்டு திரும்பி வரோம். எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் அது பேசிக்கொண்டது கூட கிடையாது. இல்லை, அவர் பேசுகிற பேச்சு நான் மறுத்து பேசுறதில்ல, அவர் விடுற அறிக்கையை நான் மறுப்பறி கொடுக்கறதில்ல. இப்போ இருக்கும்போது யாரோ ஒருத்தர் செய்யறதுக்கு நான் பொறுப்பாளின்றது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அப்போது அவங்க திட்டமிட்டு அதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். மாமன்னன் படம் பற்றி சொன்னீங்க, அதுபோல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை நடந்திருக்கும்? இல்லை, மாமன்னன்றது ஒரு ஒப்பீட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா 32 ஆண்டுகளில் 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து ஒரு ஆதிக்க சக்தியோட மனப்பான்மையாக இருக்குது. இது ஆண்டான் அடிமைத்தனம் இதை வெளிப்படுத்துது. எனவே நான் கோடிட்டு காட்டினேன். ஆனால் தலைவரை பொறுத்தவரையிலும் அவரோட நான் என்னுடைய பையன் இப்படி தான் வருவோம் அப்படின்ற அந்த துணி அதில் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, தலைவரை பொறுத்தவரை அப்படி அந்த சிந்தனை ஓட்டத்தில் இருப்பவராக நான் கருதலை. ஏன்னா இப்போ பேட்டி கொடுக்கும்போது கூட அவர் சொன்னார், எல்லாரும் அவரை எக்ஸ்பிரஸ் பண்ண சொன்னாங்க, நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். கட்சி விட்டு நீக்குவீங்களான்னா நீக்க மாட்டேன். சரி, சமரச உடன்பாடு இருக்குதானா? இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படின்னும் போது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கிறது எனக்கு புரியல. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொன்று அடிக்கடி நீங்கள் சொல்லுவது, 3 முறை உயிரை காப்பாற்றினேன், என்னை வந்து இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாரே, என்ன துரோகப்பட்டம் சாட்டிட்டாரு. அதில் ஒரு முறையை ஏற்றுக்கிறார், கடலில் விழுந்தேன் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு. அது ரொம்ப உருக்கமாக நீங்கள் கூட சொல்கிறீங்க. 3 முறைன்னு சொல்லி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்க அப்படின்னு. 3 முறை நான் இப்போ சொன்னதாக இருக்குன்னா இப்போ எதோ எம்எல்ஏ பதவி கொடுக்க போகிறாங்களா, எம்பி பதவி கொடுக்க போகிறாங்களா, எதனா அமைச்சராக போகிறாங்களா, அளவு கிடையாது. அது அரசியல் ஆதாயம்லாம் இல்லை. ஒரு முறை கடலில் கலந்தது அவரே சொன்னார். இப்போ கடைசியாக நடந்த நிர்வாக கூட்டத்தில் கூட அதுக்கு முன்னே நடந்தபோது கூட சொன்னார், மலை மாவட்டமான நீலகிரி கோத்தகிரியில் பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் அந்த மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறேன், திடீர்னு ஒரு கூட்டம் வருது, தலைவர் போட்டிருக்க அந்த கருப்பு நினைக்கிறாங்க, அவங்க மாலையை போட்டு என்ன மது அறிந்திருக்காங்க, மாலையை போட்டுட்டு அதை இழுக்கும்போது சிக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் சில நொடிகள் போச்சுன்னா எலும்பு உடஞ்சிருக்கும், கண் வெளியே வருது. அப்போது நான் அவனுங்களை போட்டு அடித்து தூக்கி அவனுங்களை அந்த கிரவுண்டில் கீழே போடுற அந்த மைதானத்தில், அதுக்கப்புறம் ஒரு கீழே உட்காந்து ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவர் தலைவர் தெளிஞ்சார். அன்னைக்கு மட்டும் சில நொடிகள் நான் தாமதிச்சதுன்னு வச்சுங்க, கழுத்தில் முடிஞ்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முறை ஒரு இடத்துல இருக்கிறாரு, உடல் கொண்டிடுச்சு, மாத்திரை கூடுதலாக போட்டாரோ இல்லை அது நேரத்தில் கூடாத மாத்திரையை தெரியல, அது உடல் நீரிழிவுக்காக போட்டு 90% அவருடைய சுகர் லெவல் குறைஞ்சி போகுது.
திடீர்னு எனக்கு ஃபோன் வருது, எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. இது மாதிரின்னு அவருக்கு தலைவரில் உதவியாளர் தம்பி பிரசாந்த் கூப்பிட்டான். எங்கே இருக்கீங்கன்னா இது மாதிரி இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே வாங்க அப்படின்னு பயத்தோடு கூப்பிட்றான். நான் அங்கே போய் பார்த்தா டாக்டர்களும் இருக்காங்க, உட்காந்துருக்கிறாங்க தலைவர் கூட. தலைவர் அப்படியே ஒரு சாஞ்சிட்டு கையில் ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வச்சுட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டால், இல்லை உடனடியாகவே அடுத்த அரை மணி நேரத்தில் அவருக்கு வந்து உயர் சிகிச்சை கொடுக்கணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கணும், இல்லைன்னா கோமா நிலைக்கு போயிடுவார் அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரார் இருந்தது மிஸ்டர் திருப்பதி, அந்த முதல்வர், அந்த மருத்துவமனையோட முதல்வர், அவங்கக்கிட்ட விஷயத்தை சொல்லி ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னேன். ஒருவேளை ஆம்புலன்ஸ் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா ஏன் அந்த நேரத்தை தாமதிக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது உயிர்களை பாதுகாப்பதற்கு. அப்போது தலைவரோட அந்த எண்டோர் வாகனத்திலே போட்டு வேகமாக போகும்போது கோவளங்கிட்ட நெருங்கும்போது தலைவர் தலையை சாய்ச்சிட்டார். வண்டி ஓட்டுற பொன்னாங்கன் ஜெய்பிரசாந்த் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெய்பிரசாந்த் ஒரு அடி அடித்து, இந்த நேரத்தில் கலங்கக்கூடாது, வேகமாக போங்க அப்படின்னா, கோவளம் தாண்டி கேளம்பாக்கிட்ட வரும்போது ஆம்புலன்ஸ் வருது. தலைவரை இறக்கி ஏற்றினா இன்னும் கூடுதல் 5 நிமிடம், ஏன்னா பெரிய உடம்பு ஏற்ற முடியாது. கேளம்பாக்கத்தில் ஒரு பேரிகார்டு இருக்குது, காவல்துறைகிட்ட சொல்லி பேரிகார்டு எடுக்கிறோம். 15 நிமிடத்தில் நாங்கள் வந்து கேளம்பாக்கம் செட்டிநாடு மருத்துவமனையில் போய் சேர்றோம். அங்கே சிகிச்சை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 4 பாட்டில், இவ்வளோ பெரிய பாட்டில் எடுத்து வந்து லிக்விட் சேர்த்துனாங்க. தலைவர் அப்போல்லாம் எந்த நினைவும் இல்லை, ஸ்ட்ரெச்சரில் தான் எடுத்துமே அங்கே படுக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிடம் பொறுத்து கை கால் அசைஞ்சது. டாக்டர்கள் மகிழ்ச்சியாக சிரித்தாங்க. அடுத்து 1 மணி நேரத்தில் கண் வீழ்ச்சி பார்த்துட்டு எங்கே இருக்கிறோம் அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைனா அது மாதிரி ஒரு சின்ன அசதியாகி போச்சு, நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னாரு. அப்புறம் டாக்டருங்க சொன்னாங்க, ஒரு 48 ஹவர்ஸ் எங்களோட அப்சர்வேஷனில் இருக்கணும். இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறவங்களுக்கு வந்து ஆர்கன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். என்ன சொல்கிறீங்கன்னாரு. நான் யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லை, சேர்த்துருங்கன்னு மேலே எடுத்து அப்சர்வேஷன் மேலே. இந்த நிகழ்வு வைகோ அவர்களுக்கு தெரியல, இது உயிர் காப்பாற்றினதா அது இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ கடைசியாக கூட்டத்தில் கூட சொல்லி அவர் மாமல்லபுரத்தில் கடலில் விழுந்ததாக சொல்கிறார். இல்லை, இதையும் இப்போ போன நிர்வாக கூட்டத்தில் கூட பேசினார். அந்த வல்லம் பஷீர்னு ஒரு கேரக்டர் சொல்றதில்ல, அவங்க கல்யாணத்துக்கு மறுநாள் அவர் போகணும். அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தான் இது நடக்குது. அப்போ வல்லம் பஷீர் கூட நான் தொடர்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெளியேறிட்டார் கட்சியிலிருந்து, ஆல்ரெடி வெளியேறிட்டார், நீக்கப்பட்டார். அப்போது அவருடைய திருமணத்துக்கு நான் போயிட்டு வந்தெல்லாம் கூட சொல்கிறாங்க. அப்போலாம் அவர் வந்து கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நீக்கப்படுறார். அப்போது அந்த செய்தியை சொல்லும்போது கூட இப்போ கூட கடைசி நிர்வாக கூட்டத்தில் அது குறிப்பிடுறார். அப்போ அவரே தானே சொல்கிறார் 3 இடத்த மாதிரி நடந்துருக்குது அப்படின்ட்டு. இதில் எதுவும் இதில் வந்து மிகப்படுத்தி நான் எதுவும் பேசலை, நடந்த உண்மைகளை செய்திருக்கிறேன். ஏற்கனவே பதிவாக இருக்குது, மாநாட்டில் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். நான் என்னுடைய உயிரை கொடுத்து வைகோடைய உயிரை காப்பாற்றினேன், கொஞ்சம் விட்டு தான் நான் கடலில் மூழ்கியிருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அப்போது வைகோ அவர்கள் வந்து நீ தான் எனக்கு உயிரை கொடுத்த அப்படின்லாம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நீ வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஏன் வந்திருக்க? மல்லை சத்யாவா மகனா அப்படின்னா மகன் தான் முக்கியம். அந்த மகனை நீங்களும் ஏற்றுக்கிட்டீங்கல்ல. இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒன்று அவர்களை உறுத்திட்டு இருக்குது, ஏதோ ஒன்று அவங்களுக்கு உறுத்துது. உளவியல் ரீதியாக நம்ம பார்க்க போனால் நாளைக்கு மல்லை சத்யா இங்கே இருந்தால் குடைச்சல் கொடுப்பார், ஏதோ ஒரு நாள் நடந்து அவங்க நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா இப்போ நான் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஏழை எளிய தொண்டர்கள் அவருடைய சுகதுக்கத்தில் நான் பங்கேற்றிருக்கிறேன். ஓடியாந்து கை கொடுப்பாங்க, புகைப்படம் எடுப்பாங்க, நான் பேசும்போது விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க. இதெல்லாம் வந்து சில நேரத்தில் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ எங்கள் மாநாட்டு இப்போ இதெல்லாம் எடுத்து பாருங்கள். மாநாட்டில் என் பேர் சொன்னது உடனே ஆர்ப்பரித்து நின்றுவாங்க, கட்சி எழுத்து கையெல்லாம் தட்டுவாங்க. தலைவரே பல்லடம் மாநாட்டில் நான் பேசும்போது அவரே கண்ணீர் விட்டு எழுந்திருக்கிறாரு. ஒரு சோதனையான காலகட்டத்தில் நான் பேசின பேச்சுக்கள் அதெல்லாம். அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தலைவருக்கு இருக்குதோ அல்லது துரைகை அவர்களுக்கு இருக்குதோ, ஆனால் தவறான ஒரு ப்ரொஜெக்ஷனு, தவறான செய்திகளை முன்னெடுத்து செல்கிற அவங்க வந்து இதை அப்படியே போட்டு கொடுத்து ஏதோ ஒரு விரிசலை உருவாக்கிட்டே வராங்க. இதுதான் உண்மை. அதை வைக்கவும் நம்புகிறார். ஒரு முறை சொன்னால் நம்ப மாட்டாங்க, தொடர்ந்து அதையே வலியுறுத்தி சொல்லிட்டு வரும்போது ஒரு வழி இல்லைன்ற நிலைமைக்கு தலைவர் தள்ளப்பட்டிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து நீங்கள் 4 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. சாதிய ரீதியாக ஒரு பாகுபாடு இருக்கோ, அதுதான் இந்த மாதிரி மல்லை சத்யா புறக்கணிக்கப்படவோ இல்லை இந்த பிரச்சனைக்கோ காரணமோ? இல்லை, தலைவருடைய பார்வையில் நான் எப்போயுமே அது பார்த்ததில்லை. ஒரே ஒரு முறை 100 ஆண்டுகள் ஆனாலும் பதவி கிடைக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ஆமாம், அந்த பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவு இன்னும் நான் என்னுடைய முகநூலில் பின்னணி சாதியா ஆழமாக அழுத்தமாக தானே
அந்த கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா 32 ஆண்டுகளில் இன்னும் 300 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு அடிமை தான் இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் எழுதுறான் போது அது எப்படி அது நாம் பார்க்க முடியும்? ஒரு சமூக நீதி அதை துரை வைகோ ஏத்துக்கிறாரா? அவங்க ஏற்கவில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டவங்கள உடனடியாக நீக்கி இருக்கணும். ஏன் நீக்கல? ஏன் நீக்கல? இன்னவரில் அவர் இருக்கார்ல, பொதுக்குழுக்கு வந்தார்ல, இப்போ கடைசியாக நடந்த நிர்வாக குழுக்கு வந்து தாயத்தில் உட்கார்ந்துருந்தார்ல. அப்போ துரை வைகோ ஒப்புதலோட நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பிரியமானவர்கள் அவங்க, அதான் அவங்க பண்ணுறாங்க. அப்படி நான் திராவிட இயக்கத்தோட தொடர்பில் தான் தொடர்ந்து இருப்பேன் அப்படின்னா அடுத்த திட்டம் என்ன? நான் இப்போ இந்த நிமிடம் வரையில் நான் மறுமலர்ச்சி திமுகவில் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன். அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ கூட அடுத்து உடனடியாகவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் கூட்டலாம், இல்லை மாவட்ட உடனடி நீக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பரிப்பெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க பார்ப்போம். அவங்க என்ன பண்ணாலும் சரி, என்னுடைய பயணம், நான் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவன். அயோத்திதாச பண்டிதர், டாக்டர் நடேசனார், சர்பிடி தியாகராயர், டிஎம் நாயர், பெரியார், அண்ணா, இந்த களத்தில் அவர்கள் உயர்த்தி தந்த அந்த லட்சிய சுடர் தூக்கி செல்வதற்கு ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்கிறது என்பது சிறப்பு. அவங்க என்னை தூக்கி போட்டாங்கன்னா அதுக்காக நான் வந்து அந்த சுடர் கீழே போட்டு போயிடுவோம்னா இல்லை. என்னுடைய பயணத்தை அதை தூக்கி நானும் தனி மனிதனாக கூட நான் போயிட்டு சுற்றிட்டு போவேன். ஆனால் மல்லை சத்யா தனி மனிதன் தான். அவருக்கு ஒரு வார்டில் இன்னும் 1000 ஓட்டு கூட கிடைக்காதுன்னு துரை வைகோ சொல்கிறேன். அதில் என்னென்னா அவரோட அறியாமை. பாவம், அவருக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஒரு நல்ல படிப்பாளி, எம்பிஏ பட்டம் படித்தவர். இந்த அரசியலமைப்பில் இந்த உள்ளாட்சி, இந்த ஆட்சி நிர்வாகங்களில் அவருக்கு இன்னும் கூடுதல் அனுபவம் வேணும்னு நினைக்கிறேன். பாராளுமன்றத்துடைய நிலைப்பாடு என்பது வேறு, சட்டமன்றத்துடைய நிலைப்பாடு என்பது வேறு, உள்ளாட்சி மன்றத்துடைய நிலைப்பாடு என்பது வேறு. அதில் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்திற்கு யார் வேணாலும் பிரதமராக வந்துடலாம், ஜனாதிபதியாக வந்துடலாம், சட்டமன்றத்துக்கு அப்படி வந்துடலாம். உள்ளாட்சி மன்றத்தை பொறுத்த வரையிலும் நீ எந்த வார்டில் நிற்கிறியோ அந்த வார்டில் செத்தா உடனடியாக மீஸ் அடிக்கிற பங்காளிங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் வரணுன்றது தான் விதி. அதுதான் அங்கே நிற்கும். அடுத்து தான் சார்ந்த சாதி நிற்கும். இதை இப்படியே வச்சுக்கிட்டோம்னா அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான் ஒரு ஓட்டில், அதுக்கு முன்னாடி நான் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவராக திமுக ஆட்சியால் அறிவிக்கப்பட்டவன் நான். மாண்புமிகு அமைச்சர் கோசிமணி அவர்களும் அப்போதைய ஐஏஎஸ் அதிகாரி சந்திரசேகர் அவர் வந்து மாமல்லபுரத்திலேயே அதை நடத்தி 4 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய 15 இளம் தலைவர்களை தேர்வு செய்கின்ற போது மதிப்புக்குரிய பெரிய தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் நானும் ஒருவனாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. தற்காப்பு கலையில் நான் நேஷனல் சாம்பியனாக வந்தவன். இப்படி எண்ணற்ற சாதனைலாம் மெரிட்டோடு வருகின்ற போது இந்த உள்ளாட்சி மன்றத்திலையும் நம்ம சொன்ன அந்த சாதிய கட்டமைப்பு அங்கே பிரதிபலிக்கிறது. இப்போ நான் இருக்கிற பகுதியில் இப்போ எங்கள் மனைவி கவுன்சிலராக இருக்காங்க, ஒரு சகோதரர் சுயாட்சின்னு அவரும் ஜெயிச்சிருக்கார். நாங்கள் இருக்கிற பகுதியில் 2 பேர். அப்போது நான் என்ன பகுதி வந்து வேறு ஒரு பகுதி. நான் சொன்ன அந்த சமூக பார்வை அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதில் ஒரு ஓட்டில் அவர் ஜெயிக்கிறார். அப்படின்னு சொன்னால் எனக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, நான் மக்கள் விரோதின்னு நீங்கள் கணக்கில் கொண்டீங்கன்னா, எங்கள் அன்பு தலைவர் வைகோ ஒரு விளாத்திக்குளம் தேர்தலில் நின்னார். அவர் தோத்தார். அப்படின்னா அவர் நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவரா? ஒரு மக்கள் விரோத செயல்கள் ஈடுபடுறாரா? நாடாளுமன்றத்தில் எம்பியா விருதுநகர் தொகுதியில் இருந்தவர், சிவகாசி தொகுதியில் மீண்டும் அதே தொகுதியில் தோற்கிறார். அப்படின்னா அவர் என்ன செல்வாக்கு இல்லாதவரா? அதே போல் கலிங்கப்பட்டியை உள்ளடக்கிய சங்கரங்கோயிலில் டெபாசிட் இழக்குது மதிமுக. அப்படின்னா மதிமுக செல்வாக்கு இருந்தால் மக்கள் விரோத போக்கு ஈடுபட்டுருக்குதா? இல்லை ஆண்டிப்பட்டியில் அவங்களோட நிறைய சமூக மக்கள் இருக்கிற ஒரு பகுதி, மதிமுகவுடைய ஒட்டுமொத்த மெஷினரியும் அங்கே போய் பணியாற்றணும். 7000 ஓட்டு தான் வாங்க முடியுது. தலைவர் நிலை குலைஞ்சு போனார். என்ன அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னாரு. அப்படின்னா மதிமுக எதிர்காலம் இல்லைன்னு நினைச்சோமா? ஆனால் இல்லை, அது ஒரு தேர்தல் காலம், அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, ஆனால் அவர் தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்காரு, அவர் எம்பி அதெல்லாம் இருந்திருக்கார். ஆனால் மல்லை சத்யா கட்சி பொறுப்பை தாண்டி இவர் என்ன பெருசாக வெளியே தெரிகிறார்? நான் வந்து அரசியல் வருவதற்கு முன்பாக நான் 2 உணவகம் வச்சுருந்தேன். மாமல்லபுரம் கடற்கரையில் தேனிருவின் ஒரு உணவகம், கெனாரின்னு ஒரு உணவகம். எங்கள் அம்மா நாகம்மா பேரில் வந்து நாகம்மை கைவினை வச்சுருந்தேன். போதி தர்மர் உளவிய பூமி நான் இருக்கிற பகுதி மாமல்லபுரம். தற்காப்பு கலையில் நான் வந்து இருக்கிறேன். மறுமலர்ச்சி திமுகவுக்கு வருவதற்கு முன்பாக நான் இந்தியா முழுவதும் மேடைகள் ஏறியவன். பேசுறதுக்கு இல்லை, சண்டை போடுவதற்கு.
இன்னைக்கு உலகம் முழுவதும் அதற்காக நான் போயிட்டு வரேன். தற்காப்பு கலைக்காக பயிற்சி அளிப்பதற்கு, பரிசு கொடுப்பதற்கு, இன்னும் அந்த தற்காப்பு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கான அடையாளம் தமிழ்நாட்டில் இருக்கு, இல்லைன்னா அவங்க மறுத்து. ஆனால் மறுமலை திமுக எனக்கு ஒரு பெரிய முகவரியை கொடுத்தது. 32 ஆண்டு கால அந்த அரசியல் பயணத்தில் தலைவர் வைகோ தான் அதற்கு சொல்றாரு. மதிமுக அவருக்கு பெயரை கொடுத்தது, மதிமுகவால் அவர் பலனடைந்தார்னு. நீங்க மதிமுகவுக்கு என்ன கொடுத்தீங்க? 32 ஆண்டு காலம் என்னுடைய வசந்தத்தை தொலைத்திருக்கேங்க. போய் மதிமுக தொண்டரை கேளுங்க, நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நான் வந்திருக்கிறார், இப்போ 4 ஆண்டுகள் வந்தவர் அவருக்கு தெரியாது. ஆனால் மதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் நான் என்ன எப்பேற்பட்டவன், என்ன பணியாற்றேன்னு அவங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். எவ்வளோ போராட்டங்கள் நான் பங்கேற்றேன்னு தெரியும். தலைவர் பங்கேற்க முடியாத போராட்டங்கள் நான் தான் பங்கேற்றிருக்கிறேன். முல்லை பெரியார் போராட்டம்னா பங்கேற்று அந்த ஃபிலிம் பெட்டியை தூக்கின்னு வந்தவங்க நாங்கள். வெறும் 23 பேர் தான் போனோம். காவல்துறை முற்றுகை முறியடித்து நாங்கள் போகும்போதே சொல்கிறோம், இது போல் காவல்துறை எங்களை மையப்படுத்துவாங்க, யார் யார் போய் பெட்டி தூக்கணுன்ற கூட சொல்கிறோம். மணிமாறன், அன்னை டேவிட், மல்லிகா தயாளன், ஆனந்தி, கௌசல்யரை இவங்க தான் போய் பெட்டி தூக்கிட்டு வரணுன்றாங்க. நாங்கள் காவல்துறை திசை திருப்பி தேட்டரை அடித்து உடைச்சி பெட்டி எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த பெட்டி சுருள் ஓட விட்டதோடு இல்லை, முல்லை பெரியாறில் வெற்றி விழா மதுரையில் நடந்து தலைவர் வைகோ அவர்களுக்கு தங்கவால் கொடுத்த போது, அந்த பூமிநாதன் தங்கவால் கொடுத்த போது இந்த மாலை, இந்த ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, ஃபிலிம் டேம் 999, அதை எடுத்து போய் தலைவருக்கு போட்டேன். ராஜபக்ஷே திருப்பதிக்கு வரான், திருப்பதிக்கு வர ராஜபக்ஷே கருப்பு கொடி காட்டணும். 2014 டிசம்பர் 9ஆம் தேதி மிட் நைட் அங்கே போகிறோம். 10ஆம் தேதி உலக மனித உரிமை நாள். அந்த நாளில் விடிகாலில் 3 மணிக்கான ஜீவன் அவர்கள், தென்றல் நிசா அவர்கள் உள்ளேருந்து ராஜபக்ஷோடைய நகர்வுகளை எங்களுக்கு சொல்கிறாங்க. கரெக்டாக 3:30 மணிக்கு அவன் வருகின்ற போது அந்த கொடிமரத்தை மறித்து கருப்பு கொடி காட்டுறோம். டெல்லியில் இல்லை திருப்பதி திருமலையில். அப்போது இன்டெலிஜென்ஸ் கேட்குறான், வி ஹாவ் ரைட் டு ஷூட் யூ மேன், டோன்ட் யூ திங்க் இஸ் சாவரின் கண்ட்ரி பிரசிடென்ட், எப்படின்னு இப்படி வரலாம் அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன், இந்த இடத்த நீங்கள் புனிதமான இடத்த நீங்கள் இது மாதிரி அமங்கலப்படுத்திட்டீங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்கள் தாக்கப்பட்டோம். அது காணொலியெல்லாம் எல்லாம் நான் மட்டும் தாக்கப்படலை, என் கூட வந்து அத்தனை பேரும் தாக்கப்படுறாங்க, நம்முடைய பத்திரிகையாளர் தாக்கப்படுறாங்க, ஊடகவியாளர் தாக்கப்படுறாங்க. இதெல்லாம் மதிமுக நாங்கள் செய்யலையா? நடைபயணம் தலைவர் சிறையில் இருக்கும்போது அத்தனை 6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருக்கோம், பல 100 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோமே. எந்த போராட்டத்தை விட்டுருக்குறோம்? எவ்வளோ 32 வழக்குகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அந்த போராட்ட வழக்கு ரத்து பண்ணுகின்ற போது 25 வழக்குகள் ரத்தாச்சு. ஆனால் 7 வழக்குகள் எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்திலிருந்து ரத்தாக முடியல. என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுச்சு, என்னால் வெளிநாடு போக முடியல. தலைவர்கிட்ட சொன்னால் அவர் என்கிட்ட சொன்னது, என்னுடைய பாஸ்போர்ட்டே முடக்கி வச்சிருக்கானப்பா, நானும் வெளிநாட்டுக்கு போனால் நீதிமன்றத்தில் சொல்லி தான் வாங்கணும் சொல்லும்போது அவருடைய நிலைமை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு போராட்ட வழக்கு சம்பந்தமாக அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்காக பேராசிரியர் ஜவஹர்லா, அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா கேட்கும்போது, என்ன பிரச்சனை, இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு அவர் சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கையில் முதலமைச்சர்கிட்ட பேசும்போது, அந்த சட்டமன்றத்தில் பேசும்போது இது போல் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஏறக்குறைய 9 மாதம் போராட்டத்திற்கு பின்னால் வந்து பாஸ்போர்ட் பெற்று நான் போயிட்டு. நிறைய இழந்திருக்கீங்க கட்சிக்காகன்றீங்க. என்னுடைய சொத்து போயிடுச்சு சார், டாக்குமெண்ட் எம்பி தேர்தலில் போயிடுச்சு, முழுகி போச்சு. இப்போ வச்ச டாக்குமெண்ட் எடுக்க முடியல. நான் மட்டும் அரசியலுக்கு வராமல் இருந்தால் நான் பெரிய கனவெல்லாம் காட்டில் நான் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலில் கட்டணும்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நாங்கள் ஹோட்டலியர். நான் என்னுடைய ரெஸ்டாரண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கைட் புக் லோன்லி பிளானட், அதில் என் ரெஸ்டாரண்ட் பேர் இருக்கும். கீத் உத்தான்றது ஃப்ரெஞ்சு கைட் புக், அதில் இருக்கும். தமிழ்நாடு டூரிசம் இதில் இருக்கு, என்னுடைய பேர் இருக்கும். இன்னைக்கு எல்லாம் இழந்திருக்கேன் அப்படி எல்லாத்தையும் இழந்திருக்கிறோமே. என்ன செய்ய போறீங்க அடுத்ததா இறுதியா? தலைவர் என்னை வந்து ஒரு போராட்டக்காரனாகவே வார்ப்பித்திருக்கிறார். அவங்க எழுப்பியிருக்க இந்த நெற்புலையத்தில் நான் நிச்சயம் மீண்டு வருவேன். அது எனக்கு தலைவர் வைகோ அவர்களே கற்றுத்தந்த பாடம். அவருடைய பெயரை இதயத்தில் தாங்கி என்னுடைய பயணத்தை நான் தொடர்வேன். நன்றி திரு மல்லை சத்யா. நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. மதிமுகவில் என்ன நடக்கிறது, மல்லை சத்யாவுக்கு எதிராக என்ன அப்படின்ற கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. இணைந்ததற்கு நன்றி. நன்றி.